ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். உன்னை கைவிட மாட்டேன். இன்றைய பதிவோட தலைப்பு, நம்ம சாயி நம்ம எப்போதுமே நம்மளை கைவிட மாட்டார். அவரை நம்புகிற உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். துவாரகா மாயில நம்ம சாயை பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. ஒவ்வொரு பக்தர்களோட பிரார்த்தனையையும் சாயி இங்கே துவாரகா மாயில இருந்து கொண்டே நிறைவேற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்காக சாய்கிட்ட எதிர்பார்த்து அவரோட உதவியை காத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எப்போதுமே நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் நம்மளோட சேனலில், நம்ம சாய் குடும்பத்துக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது. அதுக்காக முன்கூட்டியே சாய்க்கு நன்றி சொல்லிடுங்க. எப்போதுமே நம்ம பிரார்த்தனை செய்யும்போது 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பிரார்த்தனை செய்யும்போது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம நடக்க இருக்கிற நல்லதுக்காக நன்றி சொல்லிடணும். சாயி, எனக்கு இதை நடத்தி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களால் நான் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரப்போகிறேன், அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட பிரார்த்தனையவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, முக்கியமானது. இதுவும் நம்ம அடிக்கடி நம்மளோட சாய் குடும்பத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. என்ன வேணுமோ அதை கேளுங்க. என்ன வேணாமோ அது தானாக போயிடும். சாயி, நான் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். சாயி, எனக்கு இந்த கடன் தொல்லை போகணும். இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. உங்களுக்கு வேணுங்கிறது வந்துருச்சுன்னா தேவையில்லாதது போயிட போகுது. நல்லது வந்துச்சுன்னா கெட்டது எங்கே இருக்க போகுது? கெட்டது போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதை விட நல்லது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. என்னங்க, 2மே ஒரே விஷயம் தானே. இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன? அப்படி கிடையாது. நம்மளோட சிந்தனையில் கூட, நம்மளோட எண்ணங்களில் கூட எதிர்மறை சிந்தனையே இருக்கக்கூடாது. கெட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையே வரக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்காக எத்தனை முறை நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது கூட எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். அதாவது இந்த கெட்டது அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறேன். எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோட சாய்க்கு நன்றி சொல்லுங்கள். பாபா பாருங்கள், அற்புதமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபாவோட சிலை ஷீரடியில் இருக்குது. பாபா மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு பாருங்கள், அவரோட ஷோல்டரில். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச சிலை இது. கொஞ்சம் மனசு சரியில்லைனாலும் நேராக இங்கே நின்றுவேன் நான். நீங்கள் ஷேடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம், சன்செட் ஆனதுக்கப்புறம் வாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா அதை மூடிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 4ஆம் நம்பர் கேட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஃபேமிலியோடு வரவங்களுக்கு, குழந்தைங்களோட வரவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. 4ஆம் நம்பர் கேட்டுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. இதை பேசிக்கிட்டு அப்படியே விட்டாச்சு பாருங்கள். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? 2 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று நம்ம நடக்க இருக்கிற நல்லதுக்காக முன்கூட்டியே அவருக்கு நன்றி சொல்லிட்டு, சாயி, எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறீங்க, என்னை இந்த மிகப்பெரிய ஆபத்துலேருந்து என்னை நல்லதை செஞ்சு என்னை காப்பாற்ற போகிறீங்க, நான் கேட்குறத கொடுக்க போகிறீங்க, அப்படி ஒரு நன்றி முதல்ல நம்ம சொல்லணும். 2வதாக நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். நம்ம எது போகணுமோ, இது போயிடணும், இது சரியாயிடணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேளுங்க. எனக்கு இந்த நோய் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுட்டு, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம உடலில் அந்த நோய் இருக்கிறதுக்கு கூட நம்ம மறந்துடுவோம். நம்ம திரும்பவும் பிரார்த்தனையில் சொல்லும்போது கூட நமக்கு நம்மளே அதை ஞாபகப்படுத்தி மேலும் மேலும் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும், மன கஷ்டத்தில் இருந்தாலும், அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இந்த உடல்நிலை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. சரியாகிக்கிட்டு இருக்கு, நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, உங்களோட முகம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது, நல்லா இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியே பேசுங்க. அவங்கள்ட்ட சிரித்து பேசுங்க. இப்படி உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டத்தில் அவங்க இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்டையும் அதே தான். முக்கியமாக பெரியவங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
குழந்தைகள், உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ திருமணம் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா போதும், நான் நிம்மதியாயிருவேன், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் வந்து மன அழுத்தத்தை வந்து உண்டாக்கும். மேலும் மேலும் மன அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த குழந்தைங்க வெளியே வந்து பார்ப்பாங்க. அவங்க கூட படித்தவங்களுக்கு, அவங்க கூட இருக்கவங்களுக்கு, அவங்க வயசு உள்ளவங்களுக்கு, அவங்களோட வயது கம்மியானவங்களுக்குலாம் திருமணம் ஆகியிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற நம்மளும் அவங்கள்ட்ட போயிட்டு, உனக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லையே, உனக்கு பின்னாடி திருமணமான அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு செயல். நிறைய பேர் இதை வந்து செய்கிறாங்க. குழந்தை மேலே உள்ள பாசம், எனக்கு வந்து ஆதங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே போய் இதை வந்து சொல்கிறது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தை வந்து உண்டாக்கும். அந்த குழந்தையோட அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அதே மாதிரி தான் திருமணம் ஆகாதவங்களுக்கும் அதே தான். நல்லபடியாக உன்னை யார்ட்டையாவது கையில் பிடிச்சி கொடுத்துட்டானா, இல்லை உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்துட்டானா, உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் அமைச்சு கொடுத்துட்டானா, உனக்கு ஒரு கணவனை அமைச்சு கொடுத்துட்டானா, உனக்கு ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்ப்பா. அதான் உண்மையும் கூட. எல்லா பெற்றவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிட்டா போதும் அப்படின்னு. ஆனால் இதை நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கும். அது அவங்க மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. தயவுசெய்து அந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, இனிமேல் செய்யாதீங்க. பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து லேட் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விரைவிலேயே ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆயிருக்கு, இல்லை லேட்டாக திருமணம் ஆயிருக்கு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதுதான் வந்து முக்கியம். நம்ம எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கோம், லேட் மேரேஜ் பண்ணி குழந்தையும் பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்கிற தம்பதிகள் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. எல்லாமே சரியாகும். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். நம்ம சாய் நம்மளை கைவிட மாட்டார். உங்களோட குழந்தைகளா அவங்க குழந்தைகளா அவரோட குழந்தைய வந்து ஒப்படைச்சிட்டீங்க நீங்கள், அவர் பார்த்துக்குவார். எது நல்லதோ அதை வந்து செய்வார். தள்ளி போவதற்கும் காரணம் இருக்கும். அதான் உண்மையும் கூட. நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம குழந்தைக்கு இது கிடைக்காம இருக்குது, இது தள்ளி போகுதுன்னா அதில் எவ்வளவோ நல்லது நினச்சிக்கோங்க. ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப இதாக வந்து பேச முடியாது. நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க கஷ்டத்தை சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அப்புறம் அது தப்பு. ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தங்களை வந்து வருத்தப்பட வைக்க முடியாது. நிறைய பேர் நம்மளை விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே வீடியோவை நம்மளை விட உங்களை விட இன்னும் கஷ்டப்படுறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் இது பெரிய கஷ்டம், இது சின்ன கஷ்டம் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணிலாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு அவங்கவுங்களோட கஷ்டங்கள் துன்பம் பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்சது உங்களுக்கு வந்து ரொம்ப அபூர்வமானதாக இருக்கும். ரொம்ப அதுக்காக நீங்கள் பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்ச விஷயம், நான் அதுக்காக ரொம்ப பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு அது கிடைக்காமே கூட வந்து போகலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களோட கஷ்டங்கள் அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்களோட மனநிலைக்கு ஏற்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணுறது நல்லதும் கிடையாது. நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம சாயோட பாதத்தை பிடிச்சிருக்கோம். அவரோட கைகள் நமக்காக எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்கு. அவர் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கார். கை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன். சாயிங்கிற அந்த ஒருத்தர் இல்லைன்னா இந்த கஷ்டத்துலேயும் நம்ம நம்பிக்கையோடு வாழ முடியுமா? சாய் பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சாயிங்கிற அந்த ஒரு பெயர் தான், அந்த 2 எழுத்து தான் ஒவ்வொருத்தங்களையும் பல இக்கட்டான நிலையில் அவங்களுக்கு வந்து துணையாக இருக்குது. எந்த தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை வந்து கொடுக்கும்? கலியுக அவதாரமான சாயி மும்மூர்த்திகளோட அவதாரம். ஒவ்வொருத்தங்களுக்கும் உறவாக இருக்கார், ஒவ்வொருத்தங்க குடும்பத்திலையும் இருக்கார். பல நேரங்களில் பல இக்கட்டான நேரங்களில் எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போதும் கூட நான் உன் கூட இருக்கேன்டா, நீ தைரியமாறிடா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற ஒரு தெய்வம் நமக்கு கிடச்சிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். ஆஞ்சநேயரை பாருங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள், வயதானவங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப கொடுமையான வியாதியிலலாம் இருக்காங்க. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா உடல் வலிமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மன வலிமையும் முக்கியம். சரி, நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு இப்போ நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வீரபாண்டியன் சாருக்கு 58வது பிறந்தநாள்.
வீரபாண்டியன் அவர்களுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல் வீரபாண்டியன் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க விருப்பப்பட்டது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரியா பாப்பாவுக்கு 7வது பிறந்தநாள். ரியா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்லா படித்து இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரணும், சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு ரியா பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி சகோதரிக்கு 17வது பிறந்தநாள். ராஜேஸ்வரி அவங்களுக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ராஜேஸ்வரி அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நல்லா படித்து பெரிய ஆளாகணும், சந்தோஷமாக வாழணும்னு ராஜேஸ்வரி அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.